ஒரு கலரை வந்து எப்படி வேணாலும் பெர்சீவ் பண்ணலாம். அமிலி படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு க்ரீன் டோன் இருக்கும், ஒரு க்ரீனும் ஒரு வார்ம்த்தும் இருக்கும். ஆனால் அதில் ஒரு ப்ளசன்ட்னஸ் இருக்கும். பார்க் சான் உக் படமோ அதுலேயும் க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு மாதிரி பயங்கர சினிஸ்டரான ஒரு க்ரீனாக இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு அந்த படம் பார்த்துட்டு தான் அவளுக்கு இன்ஸ்பயர் ஆனேன். க்ரீன் வந்து ஒரு இன்சானிட்டியை வச்சு காமிக்கலாம் அப்படிங்கிறது அங்கேருந்து தான் வந்துச்சு. அது வந்து ஒரு டிஸ்கஷன் தான். டேரக்டர்கிட்ட பேசும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, இந்த விஷுவலோட அது சிங்க் ஆகுமாங்கிறது ஃபஸ்ட்டு நாங்கள் கன்வின்ஸ் ஆயாச்சுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் தான் ஒரு மேஜிக்கில் ஏதோ யாரோ ஒருத்தர் யோசிக்கிறாங்க, அதை வந்து இமேஜாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் வராங்க, அந்த இமேஜஸையும் சவுண்டையும் கேட்டுட்டு இவ்வளோ பேர் அதோட கனெக்ட் ஆகி அதுதானே ப்ராசஸ்ஸே, அது ஒரு மேஜிக்கில். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பிலீவ் பண்ணி பண்ணுறது, அந்த பிலீஃப் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுதுங்கிறது தான் லைக் கலரோட இது. ப்ளஸ் அது ஸ்கிரிப்ட் டு ஸ்கிரிப்ட் என்ன சொல்கிறது, மோஸ்ட்டாக ஸ்கிரிப்ட்லேருந்து தான் கலரை டிரைவ் பண்ணுறதுக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெகமேதேந்திரமில் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஆரஞ்சுக்கு கம்ப்ளீட்டாக வேறு மீனிங் இருக்குது. பட் ஆனால் ஆரஞ்சு வந்து ஜென்ரலாக ஒரு டிரான்சிஷன் காமிக்கிறதுக்கான கலராக கூட